பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகள் என்னென்ன? முழு பட்டியல் வெளியானது. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு தகவல் கமலாலயத்தில் வெளியாகியுள்ளது. அதில் கொங்கு மண்டலத்தில் பாஜக சார்பில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம், திருப்பூர் வடக்கு, அவினாஷி, ஊட்டி, ஓசூர், வால்பாறை, அதையடுத்து தென் மண்டலங்களில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கிள்ளியூர், குளச்சல், திருநெல்வேலி, ராதாபுரம், திருப்பரங்குன்றம், மதுரை தெற்கு, அதையடுத்து சென்னை மண்டலத்தில் தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 23 தொகுதிகள் தவிர வட தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்னும் 4 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்வது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதாம். இப்படி இந்த முறை வெற்றி வாய்ப்புள்ள முக்கிய தொகுதிகளாக பாஜக தேர்வு செய்துள்ளது. அதிலும் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு கேட்டு வந்த சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் 2 தொகுதிகளும் பாஜகவின் பட்டியலில் தான் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. 27 தொகுதிகளை அமித்ஷா ஏற்றுக்கொண்டது ஏன்? 2 முக்கிய காரணம் வெளியானது. ஸ்டாலினை வீழ்த்த பாஜக நடத்தும் சக்கர வியூகம் என்ன? களமிறக்கப்படும் 20 நட்சத்திர வேட்பாளர்கள். அண்ணாமலை நயினாருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 1996ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இணைந்து 4 தொகுதிகளை கைப்பற்றியது. அதையடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு 2%, 3% என்ற ஓட்டுகளை பெற்று வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்து 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக அதில் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கிய அண்ணாமலை 18% வாக்குகளை பெற்றார். பாஜக மட்டும் 11.5% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் மீது டெல்லி பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட தொடங்கியது. அதையடுத்துதான் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி டீல் போடப்பட்டது. அதோடு ஆரம்பத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என்று 39 தொகுதி பாஜக கேட்டு வந்ததாக கூறினார்கள். அதன் பிறகு 30 தொகுதி என்று இறங்கி இப்போது 27 தொகுதியில் டீல் ஓகே ஆகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், கடந்த தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 4 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த முறை அதைவிட 7 தொகுதி அதிகப்படுத்தி 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 20 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். குறிப்பாக அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்தால் அவர்கள் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்றுதான் அதிமுகவுக்கு அமித்ஷா நெருக்கடி கொடுக்கவில்லையாம். டெல்லியை பொறுத்தவரை திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே முக்கிய இலக்காக வைத்துள்ளார்கள். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தன்னால் கொண்டுவரப்பட்ட டிடிவி தினகரனுக்கு கூடுதல் தொகுதியை பெற்றுக் கொடுத்துள்ளார் அமித்ஷா. அதோடு 27 தொகுதி என்பது திமுகவுடன் காங்கிரஸ் வாங்கியதை விட குறைவான தொகுதி என்றாலும் அனைத்துமே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாகும். தமிழ்நாடு முழுக்க சர்வே நடத்தி இந்த தொகுதிகளை பெற்றுள்ளார் அமித்ஷா. இதன் மூலம் அமித்ஷா 20 நட்சத்திர வேட்பாளர்களை களத்தில் இறக்கிவிடப் போகிறார். அவரை பொறுத்தவரை இந்த முறை தமிழகத்தில் 20 தொகுதிகளில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இருப்பதோடு அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், எல்முருகன் ஆகியோரிடத்தில் இதை டார்கெட்டாக வைத்து செயல்பட வேண்டும் என்று அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை கடந்த காலங்களை போன்ற அதிகமான தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைவதை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அந்த வகையில் எடப்பாடியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பில்லாத பல தொகுதிகளை பாஜக பக்கம் திருப்பிவிட்ட போது அதை அமித்ஷா ஏற்கவில்லையாம். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை ஏற்கனவே அண்ணாமலை சர்வே எடுத்து அவருக்கு அனுப்பியிருந்தார். அந்த பட்டியலை கையில் வைத்துக் கொண்டேன். தங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவற்றை மட்டும் அமித்ஷா பெற்றுள்ளார். இப்படி அமித்ஷா 39 தொகுதி கேட்டு 27 டீல் போட்டதன் பின்னணியில் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும், திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற 2 முக்கிய காரணங்கள் உள்ளதாம். 27 தொகுதியில் போட்டியிட்டு 20 தொகுதியை கைப்பற்றினால் அது பெரிய விஷயமாகும். அதோடு கடந்த தேர்தலை விட இந்த முறை இன்னும் அதிகப்படியான வாக்கு வங்கியை பெற வேண்டும். கடந்த முறை அண்ணாமலை 11.5% ஓட்டுகளை வாங்கிய நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 15லிருந்து 20% ஓட்டுகளை பாஜக பெற்றாக வேண்டும் என்பதே அமித்ஷாவின் டார்கெட்டாக உள்ளதாம். அப்படி கூடுதல் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் சரியான அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அதிக தொகுதிகளை கேட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் நெருக்கடி கொடுக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள்.
அதோடு இந்த தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அதனால் அதிமுக திமுகவை விட கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றினால் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அமித்ஷா திட்டமிட்டுள்ளாராம். பாஜக மட்டுமின்றி பாமக, அமமுக போன்ற கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் டெல்லி பாஜகவின் எண்ணமாக உள்ளதாம். அதை நோக்கி அனைவருமே செயல்படுமாறு பாஜக புள்ளிகளுக்கு அமித்ஷா உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, மாம்பழத்தை ஜூஸ் ஆக்கி விடாதீர்கள். பாமகவுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொன்ன அட்வைஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கு இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் தற்போது அக்கட்சி 2 துண்டுகளாக உடைந்து நிற்கிறது. இந்த நிலையில் பாமகவின் பொதுக்குழு எடுத்த முடிவின்படி நானே கட்சியின் தலைவர், அதனால் எனக்கே மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைத்த நிலையில் அவருக்கே தற்பொழுது மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதையடுத்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்த நிலையில் நேற்று அந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த சின்னத்தை முடக்கி விடுவார்கள். இதுதான் நடைமுறையில் உள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையமோ கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸுக்கு சின்னத்தை கொடுக்காமல் கட்சியின் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் அன்புமணிக்கு கொடுத்துள்ளார்கள் என்று வாதாடினார். அதையடுத்து அன்புமணி தரப்பு வழக்கறிஞரோ தேர்தல் கமிஷனிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் தான் எங்களுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு பாமகவின் பொதுக்குழு அன்புமணியை தான் தலைவராக தேர்வு செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துள்ளோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்று வாதிட்டார். இந்த 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த், ராமதாஸ், அன்புமணி 2 பேரும் உங்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனையை வைத்து மாம்பழத்தை பிழிந்து ஜூஸ் எடுத்து விடாதீர்கள். இந்த விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுகிறது. அதனால் மாம்பழம் சின்னம் ராமதாஸுக்கு வேண்டுமென்றால் சிவில் நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் டாக்டர் ராமதாஸை சிவில் நீதிமன்றத்தை தான் நாட சொன்னது. ஆனால் அவரோ சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று இந்த வழக்கை சம்பந்தமில்லாத நீதிமன்றங்களில் தொடுத்து வருகிறார். இந்த நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்தை நாடுமாறு கூறியுள்ள நிலையில் இந்த மனுவை 3 நாட்களில் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் சிவில் நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனால் இந்த வழக்கில் மாம்பழம் சின்னம் அன்புமணியிடமிருந்து டாக்டர் ராமதாஸுக்கு மீட்டுக் கொடுக்கப்படுமா, இல்லை 2 பேருக்குமே இல்லாமல் முடக்கி வைக்கப்படுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிய வரும். மேலும் ஒருவேளை தனக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் சசிகலாவின் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட டாக்டர் ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முறை போட்டி வெடித்துள்ள நிலையில் தற்போது டாக்டர் ராமதாஸும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து 5 முறை போட்டியை உருவாக்கியுள்ளார்கள். குறிப்பாக இவர்கள் 2 பேருமே தங்களது அரசியல் எதிரிகளை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை அன்புமணியின் ஓட்டுகளை பிரித்து தோல்வியடைய செய்ய வேண்டும். சசிகலாவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை தோல்வியடைய செய்ய வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் இவர்கள் இருவருமே கூட்டணி அமைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.